நண்பர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றில் மிகவும் முக்கியமான நாள் என்று மாண்புமிகு நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர், நாடாளுமன்ற மக்களவையினுடைய உறுப்பினர் என் அன்பிற்குரிய இளவல் அவர்கள் இன்று பேசுகிற பொழுது நான் தலைமைச் செயலகம் போனேன். அமைச்சர் பெருமக்களை பார்த்தேன். அமைச்சர் பெருமக்களை பார்க்கிற பொழுது என் அண்ணனை பார்ப்பது போல, என் தம்பியை பார்ப்பது போல, என் உறவுக்காரனை பார்ப்பது போல எனக்கு நெகிழ்வு ஏற்படுகிறது என்று சொல்லுகிற பொழுது உண்மையிலே மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். முதல் பொதுக்கூட்டம் நாடாளுமன்றத்திலே மக்களவை உறுப்பினர் செல்லுகிறார் என்றால் முதல் பேச்சு கன்னி பேச்சு. நாடாளுமன்றமே காத்திருக்கும். மக்களவை உறுப்பினர் எந்த பின்னணியில் வருகிறார், எந்த முறையில் வருகிறார், எந்த பாதையில் வருகிறார், எந்த வழியில் வருகிறார், அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் அவருடைய கன்னி பேச்சு எப்படி இருக்கும் என்று தொகுதிக்காரர்கள் காத்திருப்பார்கள், இயக்கத் தோழர்கள் காத்திருப்பார்கள், உறவினர்கள் காத்திருப்பார்கள், நண்பர்கள் காத்திருப்பார்கள். இதுக்கு பெயர்தான் நாடாளுமன்றத்திலே ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவருடைய கன்னி பேச்சு. சரி, சட்டமன்றத்திலே ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் சட்டமன்றத்திற்கு அவைக்கு செல்லுகிற பொழுது அவர் பேசுகிறது முதல் கன்னி பேச்சு. கன்னி பேச்சை பார்ப்பதற்காக, கேட்பதற்காக கோடிக்கணக்கான வாக்களித்த நண்பர்கள், உறவினர்கள், உற்றார், நண்பர்கள், தோழர்கள் காத்திருப்பது வழக்கம். எப்படி நாடாளுமன்ற உறுப்பினர் தனது கன்னி பேச்சை துவங்குகிறாரோ, எப்படி சட்டமன்ற உறுப்பினர் தனது கன்னி பேச்சை துவங்குகிறாரோ, உங்களால் உருவாக்கப்பட்ட 59 ஆண்டுகளுக்கு பிறகு பெறப்பட்ட மாண்புமிகு அமைச்சர் என்ற பதவிக்கு சொந்தக்காரர், காங்கிரஸ் கட்சியிலே வந்த ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு நபர் பேசுகிற முதல் கன்னி பேச்சு என் அருமை நண்பர் அமித் பாபு, என் அருமை நண்பர் அமித் பாபு அமைத்திருக்கிற மேடை, அமைச்சரின் கன்னி பேச்சு ஆவடியிலே நடைபெறுகிறது என்று சொன்னால், பெருந்தலைவர் காமராஜர் வந்திருக்கிறார், தியாகசீலர் கக்கன் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், நாம் வணங்குகிற நமது இதய ரோஜா, இதய கமலத்தின் மிகப்பெரிய தலைவர், உலக வரலாற்றினுடைய சரித்திரத்தை படித்து உலக சரித்திரத்தை புரட்டி போட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய மாபெரும் தலைவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆவடிக்கு வந்திருக்கிறார். ஆவடி மாநாட்டை துவங்கிய இந்த தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் நம் அன்பிற்குரிய இதய வேந்தர், பெருந்தலைவர். உலகத்திலே எந்த தலைவன் தலைவன் என்று தான் அழைப்பார்கள், கேப்டன் என்று தான் அழைப்பார்கள், தளபதி என்று தான் அழைப்பார்கள். இந்தியாவிலே நாம் மட்டும்தான் பெருந்தலைவர் என்று அழைக்கிறோம். பெருந்தலைவர் என்று அழைக்கப்பட்ட, பொறிக்கப்பட்ட ஒரு தலைவன் உலக வரலாற்றில், சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரே தலைவன் என் குலசாமி, என் சாமி, எங்க பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான். 1952 தியாகசீலர் கக்கன் அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்லுகிறார்கள். 1957 தியாகசீலர் கக்கன் அவர்கள் மேலூர் மதுரை மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்.
1957, 1963 சமயநல்லூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தியாகசீலர் கக்கன் அவர்கள். நண்பர்களே, 1957க்கு பின்னால் வரலாற்று பக்கங்களை பேசுகிறவர்கள், புரட்டி போடுகிறவர்கள் எல்லாம் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? காங்கிரஸ் இயக்கம் 59 ஆண்டுகளை தாண்டி அமைச்சர் பதவியை அடைந்திருக்கிறது என்று தான் நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் விஸ்வநாதன் மாற்றி சொல்லுகிறேன். விஸ்வநாதன் அதை மாற்றி சொல்லுகிறான். எப்படி தெரியுமா? எங்களை வாழ வைத்த வழிகாட்டியாக இருக்கிற பெருந்தலைவர் காமராஜரால் அன்பு காட்டி வளர்க்கப்பட்ட தியாகசீலர் கக்கன் அவர்கள் 57 மேலூரிலே அமைச்சர். 57க்கு பிறகு 2026 உங்கள் நண்பன் இன்று அமைச்சர். அப்ப நீங்கெல்லாம் பேசுற பொழுது என்ன சொல்லுவீங்க? காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்பை ஏற்று 59, ஆனால் என்னுடைய கணக்கு 69. இதுதான் நிஜம், இதுதான் நிஜம். எங்க 69 வருஷம் கழிச்சு கூட்டணி மந்திரி சபையில இடம் பிடிச்சதுன்னா சாதாரணமான விஷயமா? 69 தியாகசீலர் கக்கன், பெருந்தலைவர் காமராஜர் உலக வரலாற்றில் மீனாட்சி அம்மன் கோபுரம், மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய தரிசனத்தை மேற்கொண்ட நம் உத்தம தலைவர், தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய பாதுகாவலன், செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த பரமேஸ்வரன் IAS பார்த்த நாம் இன்று சசிகாந்த் செந்திலை இந்த மேடையிலே பார்க்கிறோம். எங்கே பரமேஸ்வரன்? எங்கே கக்கன்? எங்கே காமராஜ்? எங்கே ராமையா? எங்கே பொன்னம்மா? எங்கே இளைய பெருமாள்? கேட்டு கேட்டு பழக்க போன காங்கிரஸ்காரர்களே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 1000 தலைவர்கள் தமிழகத்தில் இனி உருவாவது சாத்தியமே இந்த காங்கிரஸ் கட்சியில். நீங்கள் மறந்துவிடக் கூடாது. என் அருமை நண்பர் அமித் பாபு என்னை அழைத்தார். தலைவர், நீங்க எங்க ஊருக்கு தான் முதல்ல வரணும்னார். நாம் மதுரை மாவட்டத்தில் பொதுக்கூட்டத்திற்கு போகவில்லை. மாறாக காஞ்சிபுரத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காஞ்சிபுரத்திற்கு பொதுக்கூட்டத்திற்கு போகவில்லை. ஏன் வந்தேன் தெரியுமா? தமிழக காங்கிரஸ் கட்சியின் வரலாற்றில் ஆவடி தான் முத்தாய்ப்பு பெருத்த ஒரு மாபெரும் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் தோங்குவோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் அமித் பாபு முதற்றே உலகு தமிழகத்திலே இருக்கட்டும் என்று என் நண்பன் அமித் பாபுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் வந்தேன். உங்களுக்கு ஒரு செய்தி, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டணி மந்திரி சபை வாய்ப்பை கொடுங்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் எழுதுகிறார். தமிழ்நாட்டில் கூட்டணி மந்திரி சபையை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்று பிரவீன் சக்கரவர்த்தி எழுதுகிறார். என்னுடைய அருமை தலைவர் ராகுல் காந்தியிடம் அரை மணி நேரம் போராட்டம். கூட்டணி மந்திரி சபையை பெற்றே ஆக வேண்டும். இதைவிட தருணம் நமக்கு வேறு ஒன்றும் வராது. விஸ்வநாதன் போராடுகிறான். ஆனால் நாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாம் சமீப காலமாக பொய்யாக்கப்பட்ட நாள் ஒன்று, கருப்பு நாள் இருந்தது என்பதை என்றுமே நீங்கள் அனைவரும் மறந்துவிடக் கூடாது. நாம் சொன்னோம், கூட்டணி மந்திரி சபைதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் சாத்தியம். அதை சாத்தியப்படுகிற கட்சியோடு தான் கூட்டணி என்று நாம் சொன்னோம். கேட்டார்களா? நம் பேச்சை கேட்டார்களா? செவி கொடுத்தார்களா? இல்லை, இல்லை, சாத்தியமே இல்லை. நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது, தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. திராவிட இயக்கங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் கூட்டணி மந்திரி சபை அல்ல, தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்க முடியும் என்று சொன்னார்கள்.
நண்பர்களே, உயர்ந்த குரல் ஓங்கி ஒலித்தது என்னுடைய அருமை தம்பி மாணிக்கம் தாகூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக செயலாளர்களோடு சண்டை செய்த மாபெரும் போர் வீரன் மாணிக்கம் தாகூர். காலம் மாறி போகிறது. இன்று நாளை மாணிக்கம் தாகூர் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கிறார். இதையெல்லாம் காலம் தந்த கொடை. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இது நியாயமா? இது நியாயமா? 1984 நன்றாக கேட்க வேண்டும். 1984 நாம் நெஞ்சமெல்லாம் போற்றி வணங்குகிற நமது உத்தம தலைவை அன்னை இந்திரா காந்தி அவர்கள் சீக்கியர்களால் படுகொலை செய்து கொலை செய்யப்படுகிற நாள் 1984. நம் நெஞ்சமெல்லாம் நேசித்து பூசிக்கிற ஆசிய ஜோதி என்று அழைக்கப்படுகிற உலக அணிசேரா நாடுகளின் தலைவராக இருந்த அன்னை இந்திரா அவர்கள் 1984 சீக்கியர்களால் படுகொலை செய்யப்பட்டார். 61 சட்டமன்ற உறுப்பினர்களை காங்கிரஸ் பேரியக்கம் பெற்றது. நாம் கேட்டோமா கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று? நாம் கேட்டோமா புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடம் எங்களுக்கு கூட்டணியில் மந்திரி சபை இடம் கொடும் என்று? ஏன் கேட்கக்கூடாது? 61 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற நாம் ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடம் ஆட்சி அமைக்க இல்லை, கூட்டணி ஆட்சிக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று ஏன் கேட்கவில்லை? காங்கிரஸ் பேரியக்கம் நண்பர்களே, கேட்கவில்லை. அன்னை இந்திரா காந்தியை பலி கொடுத்தோம். உலகமெல்லாம் அழுகிறது, இந்திய நாடே அழுகிறது. எத்தனை ஆணும் பெண்ணும் சராசரி வரிசை கட்டிக்கொண்டு ஒரு தலைவியினுடைய மரணத்திற்கு உலகத்திலே இரங்கல் தெரிவிக்கப்பட்ட உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் இந்தியாவை நோக்கி வருகிறார்கள். ஆனாலும் நாம் கேட்டோமா கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று? நாம் கேட்டோமா ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று? இல்லை. 1984 காலம் கடந்தது. சரி, 1991 நம் நெஞ்சத்திலே நிலைத்தில இருக்கிற நம் அற்புதமான தலைவன் ஸ்ரீபெரும்புத்தூர் மாநகரிலே விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டு ரத்தமும் சதையும் பின்னமாக சிதைந்து போன நம் தலைவனை பறிகொடுத்து கதறி நின்றோம், கதறினோம், அழுதோம். அண்ணன் தம்பிகள் எல்லாம் மொட்டை அடித்து 16வது நாள் காரியத்தை செய்தவர்கள் லட்சக்கணக்கான பேர் இந்த தமிழ் மண்ணிலே தான் காங்கிரஸ்காரனாக இருந்த வரலாறு உண்டு. 91 நம் வீர தலைவன் இந்திய நாட்டை 21ஆம் ஆண்டுக்கு அழைத்து செல்லுகிற உத்தம தலைவன் ராஜீவ்காந்தி அவர்களை பறிகொடுத்தோம். 63 சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டோமா புரட்சி தலைவி ஜெயலலிதாவிடம் கூட்டணி ஆட்சி கொடுங்கள், ஆட்சியை எங்களுக்கு தாருங்கள், ஆட்சியிலே எங்களுக்கு பங்கு தாருங்கள் என்று புரட்சி தலைவி ஜெயலலிதாவிடம் கேட்டோமா? மாறாக அவர் சொன்னார், முண்டமாக அரை நிர்வாணத்தோடு கீழே கிடந்தவர்கள் என்று நம்மை பார்த்து வியாக்கியானம் செய்தார் செல்வி ஜெயலலிதா சட்டமன்றத்தில். இது வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. 84 இந்திரா காந்தியை பறிகொடுத்தோம். 91 தலைவர் ராஜீவ்காந்தியை பறிகொடுத்தோம். 96 கஷ்டமான நேரம், கடினமான நேரம். காங்கிரஸ் பேரியக்கம் தமிழ்நாட்டில் பிளவுபடுகிறது. தமிழகத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்று ஒன்று உதயமாகிறது. சரி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார், நான் காங்கிரஸ் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொள்வது உண்மையானால், காங்கிரஸ் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொள்வது உண்மையானால் ரஜினிகாந்த் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்ய தயாராக இருக்கிறார் என்று சொன்னார்.
ஆனால் அதையும் வேண்டாம் என்று சொன்ன காங்கிரஸ், மக்கள் தலைவர் மூப்பனார் தலைமையில் இரண்டாக உடைந்தாலும் சரி, வாசனை போல் அல்ல, வாசன் அவர்களை போல புறமுதுகு காட்டி ஓடுகிற மனிதர் நாங்கள் அல்ல என்பதை அவருடைய தந்தையார் மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் காட்டி கொடுக்கவே மாட்டேன். பிஜேபியிடம் காங்கிரஸ் தான் என் உயிர் மூச்சு. சோனியா காந்தியிடம் கொண்டு போய், சோனியா காந்தி அம்மையார் அவர்களிடம் கொண்டு போய் 39 சட்டமன்ற உறுப்பினர்கள், 20 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பத்திரமாக உங்களிடம் சேர்த்து நிம்மதியாக இன்று இரவை தூங்க போகிறேன் சொன்ன என் மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் இந்த நாட்டிலே 1996 முதலமைச்சரை கேட்டாரா? இல்லை, முதலமைச்சரை நீங்கள் தான் கொடுத்தீர்களா? கேட்டாரா? இல்லை, நீங்கள் தான் கொடுத்தீர்களா? இல்லை. 84 இல்லை, 91 இல்லை, 96 இல்லை. சரி, 2006 டிஎம்கே minority sarkar, not majority government. DMK is a minority government. நாம் அதிகாரத்தில் இருக்கிறோம். கேட்டோமா? 36 எம்எல்ஏக்கள் ஆட்சியில் பங்கு கேட்டோமா? ஆட்சியில் அதிகாரம் கேட்டோமா? ஆட்சியில் அமைச்சர் பொறுப்பை கேட்டோமா? மக்கள் தலைவர் மூப்பனார், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரிடம் கேட்டாரா? நண்பர்களே, பழி வாங்கப்பட்டோம், பழிக்கப்பட்டோம், தூக்கி வீசப்பட்டோம். தமிழ்நாட்டில் காங்கிரஸ்காரன் எந்த காலத்திலும் ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாது. ஒன்னு நீ இல்லன்னா நான், ஒன்னு நீ இல்லன்னா நான். அப்படின்னா என்ன தெரியுமா? ஒன்னு அண்ணா திமுக இல்லன்னா நான். இப்ப நானும் இல்ல, நீயும் இல்ல. ஒன்னு நான், இன்னொன்னு நீ. நீயும் இல்ல, நானும் இல்ல. 96 84 தவறவிட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டை, 91 தவறவிட்ட காங்கிரஸ் கட்சியின் கோட்டை, 2096 தவறவிட்ட காங்கிரஸ் கட்சியின் கோட்டை, 2006 காங்கிரஸ் கட்சி தவறவிட்ட கோட்டை. என் நண்பர்களே, முதல் சாம்பியன்ஷிப்பை என் அருமை தம்பி அமித் பாபு தட்டிக்கொண்டு சென்று விட்டார் என்று. அது என்ன தெரியுமா? காங்கிரஸ் பேரியக்கம் என் அன்பிற்கினிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களால் போஸ்ட் போல் அலைன்ஸ் இல்லை, ப்ரீ போல் அலைன்ஸும் செட் ஆகவில்லை. ஒரே ஒரு கால், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு சி ஜோசப் விஜய் அவர்கள், ஒரே ஒரு கால். There is only one call. தலைவர் ராகுல் காந்தியை பார்க்கிறார், பேசுகிறார். நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன், எங்களுக்கு உங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று. அதுதான் தலைவன். தலைவன் என்பவன் கால தாமதமாக முடிவெடுக்கிறவன் தலைவன் அல்ல. முடிவுகளை சமய சகோதரத்தில், சரியான தருணத்தில், சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கிறவன் தான் என் தலைவன், உத்தம தலைவன், தலைவன் ராகுல் காந்தி. உடனே சொன்னார், எஸ், நாங்கள் எங்கள் ஆதரவை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு தருகிறோம் என்ற ஒரு செய்தியை சொன்னார்கள். நண்பர்களே, சொன்னது நடந்தது. அடுத்த 2 நாளில் எங்களுக்கு சமிஞ்சை வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் 2 அமைச்சரை தருகிறோம், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. நல்லா கவனிக்கணும். 84 கிடைக்காதது, 91 கிடைக்காதது, 96 கிடைக்காதது, 2006 கிடைக்காதது. காலம் காலமாக காங்கிரஸ் கட்சிக்காரன் உழைப்பில் வளர்ந்த அண்ணா திமுக, திமுக அண்ணா திமுக, அண்ணா திமுக திமுக கூட்டணியிலே இல்லாத, கூட்டணிக்கே போகாத, வெளியில் நின்று கொண்டிருந்த காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு வாய்ப்பு கொடுத்த என் அன்பிற்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மேடையிலே காங்கிரஸ் கட்சியின் சார்பாக, என் தலைவன் ராகுல் காந்தியின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கங்கள்.
மாண்புமிகு முதல்வர் அவர்களே, உறக்க சொல்லுகிறோம் காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்கள், உறக்க சொல்லுகிறோம், ஓங்கி சொல்லுகிறோம் காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்கள். உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் மாண்புமிகு முதல்வர் அவர்களே, அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது உங்களுக்கு இருக்கக்கூடாது. திருத்தணியில் இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிற காங்கிரஸ் கட்சி தோழர்கள் இணைந்து பணியாற்றுவார்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு என்று என் தலைவர் ராகுல் காந்தி எங்களுக்கு பயணித்திருக்கிறார்கள். இது முதல் கூட்டம் தான், இது முதல் பால் தான். முதல் பால் அமித் பாபு போடுறார், பால் போடுறார், முதல் பேட்டிங் அவர் தான் பண்றார். அமித் பாபு எடுக்கிற இந்த பேட்டிங் எல்லா பாலும் சிக்ஸாவே போகணும். இனிமே சும்மா சிங்கிளா வரக்கூடாது. எப்படி தாசு, சிங்கிளா போவே கூடாது. பால் எல்லாம் சிக்ஸ் தான். ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அது சிக்ஸ், அது சிக்ஸ், அது சிக்ஸ், அது சிக்ஸ் என்று தான் ஓங்கி அடிக்க வேண்டும். நண்பர்களே, பிரகாசமான எதிர்காலம் நம் கண்முன்னே தெரிகிறது. என்னுடைய அருமை நண்பர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு விஷயத்தை சொன்னார், அதுவும் ஆவடியிலே சொல்லுகிறேன், அவர் சொன்னதை நான் முன்மொழிகிறேன். எங்கள் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் வாழ்ந்த காலத்தை போல, எங்கள் ஐயா தியாகசீலர் கக்கன் வாழ்ந்த காலத்தை போல தமிழ்நாட்டில் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற உயர்கல்வித்துறை, என்னுடைய மாண்புமிகு அமைச்சர் ராஜேஷ்குமார் ஏற்றுக்கொண்டிருக்கிற சுற்றுலாத்துறை, இந்த இரண்டு துறையும் சேர்த்து 34 துறையில் லஞ்சம் இல்லவே இல்லை, ஊழல் இல்லவே இல்லை. எப்படி இந்த ஸ்டைல் நல்லா இருக்கா? லஞ்சமும் இல்ல, ஊழலும் இல்ல. ராஜா, இப்பதான் போட்டி ஆரம்பிக்குது. நீங்க எல்லாரும் எங்களை டெம்ப்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நீங்க எல்லாம் ஆளை எங்க கிட்ட அனுப்பி பாக்குறீங்க. உங்க பாட்சா ஒரு காலம் எங்க கிட்ட செல்லாது. நாங்க படிச்ச பாடம் கிட்டத்தட்ட 69 வருஷம், 1-2 கிடையாது ராஜா. ரொம்ப வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு. நாங்க 69 வருஷம் படிச்சாச்சு பாடத்தை. இனிமேலா விட்டு கொடுக்க போறோம்? புதிய தலைமை, புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்கு பார்த்தாலும் இளைஞர் வெள்ளம். நேற்று ஒரு காலேஜுக்கு போனேன் சார், எம்பி சார். இந்த காலேஜில் கான்வெகேஷன் சார், 1 மணி நேரம் பேசினேன் சார். சார் கிட்டத்தட்ட 25 முறை கைத்தட்டல் சார். கைத்தட்டனவங்க வயசு என்ன தெரியுமா சார்? பிலோ 35 சார், யங்ஸ்டர் சார். தமிழ்நாட்டில் இப்போ ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் ஆயிடுச்சு சார். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம கூட வந்துட்டாங்க சார். இன்னொரு செக்ஷன் அதை சொல்லக்கூடாது, அவங்க எல்லாம் அவங்க கூட போகட்டும் சார், கவலைப்பட வேணாம். நீங்க சொன்ன மாதிரி நீங்க தலைமைச் செயலகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குது. தலைமைச் செயலகம் போகும், எல்லா அமைச்சர்களும் பூந்து விளையாடுறாங்க. எங்க பார்த்தாலும் ஆய்வு, எங்க பார்த்தாலும் பேட்டி, எங்க பார்த்தாலும். தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் மிகச்சிறப்பாக செயல்படுகிறார்கள். இரவு பகல் நிறைய படிக்கிறாங்க, இரவு பகல் கடுமையா ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இவையெல்லாம் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு உரம் பாய்ச்சுவது போல நாம் கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். நம்ம கிட்ட இருக்கிற ஆப்ஷன் 2 லோக்கல் பாடி எலெக்ஷன். லோக்கல் பாடி எலெக்ஷன் நான் தலைவரோட நிறைய முறை பேசியிருக்கேன், லாபியில பேசியிருக்கேன். தலைவர், பாராளுமன்ற தேர்தலில் நாம் காட்டுகிற அக்கறை, சட்டமன்ற தேர்தலில் நாம் காட்டுகிற அக்கறை ஏன் தலைவர் நாம் உள்ளாட்சியில் அதிகம் காட்டுவதில்லை என்று தலைவரிடம் நான் கேட்டேன். The time has to become. இந்த நேரம் நமக்காக வருகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு நேரம் வருகிறது. இதைவிட ஒரு அருமையான நேரம் கிடையாது. இந்த நேரம் என்பது உள்ளாட்சி தேர்தலில் நாம் நிறைய இடங்களை போட்டியிட வேண்டும், வெற்றி பெற வேண்டும். மாண்புமிகு முதல்வர்கள் இசைவு தருவார்கள் என்கிற நம்பிக்கையோடு என் அருமை நண்பர்களே, தோழர்களே, என் நண்பன் அமித் பாபு நடத்திய இந்த கூட்டம் என்னால் என் வாழ்க்கையில் நான் அமைச்சராகி நான் பேசிய கன்னி பேச்சு, நான் பேசிய முதல் பொதுக்கூட்டம், நான் பேசிய பெருந்தலைவர் வந்த கூட்டம்,
நான் பேசிய தியாகச்சீலர் கக்கன் தமிழ்நாட்டின் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இந்த கூட்டம், நான் பேசிய இந்த கூட்டம் வரலாற்றில் சிறப்புமிக்க வரலாற்று தலைவர் என்னுடைய அன்பிற்குரிய நண்பர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் சாட்சியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற கூட்டம். இருவரும் சேருவோம், கைகோர்த்து பயணிப்போம், வாப்போம், செல்வோம், மக்களிடம் வென்று காங்கிரஸ் கட்சியை கொண்டு வந்து நம் தலைவர் ராகுல் காந்தியினுடைய கைகளில் கொடுத்து 2029 நம் தலைவன் இந்த நாட்டினுடைய பிரதமராவது மட்டும்தான் நமது கனவு என்று சொல்லி